வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை, டிசம்பர் 15. தலைப்பு தெய்வீக உறவு. குழந்தை பேறு உண்டாவதற்கு முன்னதாகவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது பண்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒருவருக்கொருவர் பிணக்கு இயலாது உள்ள குடும்பத்தில்தான் குழந்தைகள் நன்றாக இருக்கும். அங்கு பிணக்கு இருக்குமேயானால் அடிப்படை சுதந்திரத்தையே அடக்குமுறையால் தடுக்கும் போக்கு, அதில் உள்ள போராட்டம் குழந்தைகளை பாதிக்கும். மனம் உடல் நலமும் கெட்டதாகத்தான் அமையும். மிகவும் முக்கியமாக கணவனும் ஒத்துழைக்க வேண்டும், மனைவியும் ஒத்துழைக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்காக வந்தாகிவிட்டது. திருமணமும் ஆகிவிட்டது. இனி வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவித்தான் ஆக வேண்டும் என்ற அளவிலே வந்துவிட வேண்டும். அங்கு விட்டு கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் ஒருவிதமான பிடியை பிடித்து கொண்டு என் கருத்துதான் உயர்ந்தது என்று வைத்து கொண்டால் பிணக்குதான் வரும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு அகத்தவம் என்ற முறையிலே ஒரு தியானத்தை நல்ல முறையில் செய்து வந்தார்கள் என்றால் மயக்க நிலையில் இருந்து விழிப்பு நிலைக்கு வந்து சரி செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.